நிஜத்திலே மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்தவர்களுடைய வாழ்வியல். அப்போ அவர்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகளை குறைந்தபட்சம் ஒரு தொகுப்பு வெளியில் வரணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. எங்களை போன்றவர்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அடுத்த தலைமுறைகளுக்கு தேடும்போது அது கிடைக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். அதுக்காக தான் அதை பற்றி விரிவாக கொண்டு வருவீங்களா, அந்த முயற்சியில் இருக்கீங்களா? அந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. முடிந்த வரையில் அவர்களுடைய குறுகிய வரலாற்றையாவது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் நீங்கள் கூறுவது போன்று ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் வரலாறுகளையும் அவர்களோடு கூட இருந்தவர்கள் உருவாக்க வேண்டும். அது ஒரு நீண்ட பணி. பொதுவாக உங்களுக்கு ரஷ்ய எழுச்சிக்கு பிறகு ரஷ்ய போர் இலக்கியங்கள் வருது, எல்லா மொழிகளிலும் வருது, எல்லா நாடுகளுக்கும் போகுது. அப்படியாக 80களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்ய போர் இலக்கியங்கள் தமிழ்நாட்டிலும் சேர்த்துலையும் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட வீரியமான ஒரு போர்க்களத்தை கண்ட, ஒரு இன அழிப்பு களத்தை கண்ட இனம் தமிழ் இனம். இந்த மக்களிடம் இருந்து அப்படியான ஒரு போர் இலக்கிய நூல்கள் இல்லை, குறைவாக இருக்குது. உங்களுக்கு இஸ்ரேலை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எவ்வளவோ திரைப்படங்கள் வெளியில் வந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இப்போ நீங்கள் சமீபத்தில் இருந்துட்டு வந்த ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு ஒரு இஸ்ரேலிய ஒரு எழுதிய புத்தகம் எடி ஜெமின் நினைக்கிறேன். அவர் எழுதின அந்த புத்தகம் அவருடைய இஸ்ரேல் வதை முகாமிலிருந்து எப்படி மீண்டு வந்து இன்னைக்கு 100 வயதை கடந்தவர் இறந்துருக்கிறார். சந்தித்த சவால்கள் எப்படி, நெருக்கடி எப்படி, சித்திரவதை எப்படி, வெளியில் வந்த பிற்பாடு சமூகத்தை எதிர்கொண்டது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு புத்தகம். கொஞ்சம் உலுக்கி எடுத்தது எல்லாருமே, உலகம் முழுக்க அந்த புத்தகம். அப்படியான புத்தகங்கள் ஏன் நம்மக்கிட்ட இல்லை, அந்த தேடல் இல்லை அப்படின்றது இருக்குது. அதனுடைய ஒரு இதுதான் உங்களுக்கு இந்த மௌனத்தின் மௌனம், இந்த சிறுகதை. அதே போன்று இந்த தாயக தேசத்திலே நான் முன்னர் கூறியது போன்று எழுத்தாளர்களாக இருந்தவர்கள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு அடக்குமுறைக்குள்ளே வாழுகின்ற மக்கள் கூட்டமாகத்தான் இன்னும் இருக்கு. சரியென்ற விடயங்களை தேசத்துக்கு எந்த குந்தகமும் இல்லாது படைக்க வேண்டும். அது எந்த வகையான படைப்பாக இருக்கட்டும், அது எழுத்தாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், அல்லது எந்த இலக்கிய வடிவமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எந்த வடிவமாக இருந்தால் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதில் தேசிய தலைவரை விட ஒருவர் இருக்கிறாரான்னு கேட்டால் எனக்கு இல்லை, அப்படி ஒருவரை நான் காண. நான் முதல்ல ஒரு கவிதை நூலை வெளியிட்ட போது பல சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தார்கள், பல மாதிரியான கேலி விடயங்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது எனக்குள்ளே நான் எடுத்துக்கொண்டேன், சொல்பவர்கள் சொல்லுகின்ற இடத்தில் சொல்லிக்கொண்டே நிற்பார்கள். நாங்கள் போக வேண்டிய பாதையும் இலக்கும் எங்களை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். அடுத்தது இன்னொரு புத்தகம் உங்களது அடிக்கற்கள் நாயகர்கள் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்ன அடிக்கற்கள் நாயகர்கள் அப்படின்றது என்ன, எதையொட்டி அதை நீங்கள் எடுக்கிறீங்க? இந்த அடிக்கற்கள் நாயகர்கள் என்றது ஒரு தொகுப்பு நூல். இந்த அடிக்கற்கள் நாயகர்கள் 18 நாயகர்கள் தமிழ் நிலப்பரப்புக்குள்ளேயே தமிழ் போராட்டம் இருக்கின்ற போது தேசிய தலைவர் அவர்களால் இவர்களுடைய வரலாற்று சுவடுகளை தாங்கித்தான் இந்த போராட்டம், போராளிகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாயகர்கள். போராட்டத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்து செயற்பட்டவர்களில் 18 பேரை தலைவர் அவர்கள் அடிக்கற்களை கொண்ட நாயகர்களாக உருவாக்கி இருந்தார். இதில் இவர்களுடைய சுவடுகள், அவர்களுடைய வரலாறுகள் அடுத்த தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து உருவாகியது, யாரெல்லாம் இந்த போராட்டத்துக்குள் இருந்தார்கள், எப்படி இந்த போராட்டத்தை கட்டமைத்து வளர்த்து ஒரு தேசிய இராணுவமாக உருவாக்கி இருந்தார்கள் என்கின்ற வரலாறு தலைமுறையினர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பத்திரிகைகளும் சஞ்சிகைகளிலும் அவ்வப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலங்களில் சாவடைந்திருக்கிறார்கள், வீரச்சாவடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வீர வரலாறுகள் அவ்வப்போது பதிவாகி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த ஒரு தொகுப்பு எங்களிடம் இருக்கவில்லை. அதுக்கான சூழலும் அந்த தேவையும் அந்த காலத்திலே இருக்கவில்லை. என்றால் அவர்களுக்கான நினைவு நாட்கள் ஒவ்வொரு வடிவங்களிலே இடம்பெறுகின்றது. அந்த வடிவங்களின் அடிப்படையில் அவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் இன்றைய சூழலில் அந்த நாயகர்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையினர் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் எங்களை போன்று இளைஞர்களாக வாழ வேண்டிய வயதில் இந்த மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார்கள், தேசத்துக்காக எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில சிதறி கிடந்த அவர்களுடைய சுவடுகள், அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய அவர்களுடைய சிறு வாழ்க்கை குறிப்புகளை எடுத்து ஒரு ஆவணமாக தொகுத்திருப்பதுதான் அடிக்கற்கள் நாயகர்கள், அந்த நாயகர்களுடைய சுவடுகள்.
அதில் ஒரு 18 பேர் இருக்குது. ஒரு தளபதி கிட்டு உள்ளிட்டவர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. குமரப்பா இருக்கிறாரு, புலேந்திரன் இருக்கிறாரு, இப்படி எண்ணற்றவர்கள் அதில் இருக்கிறாங்க. ஒரு 18 பேர். இலக்கிய இங்கே பார்த்தீங்கன்னா 15 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு 18 பேரை நீங்கள் தேர்வு செய்து கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கிறது புத்தகத்தில் மறக்க முடியாத பதிவுன்னு எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? கிட்டு மாமானுடைய பதிவை நான் பார்ப்பேன். மற்றவர்களோடு இருக்கக்கூடிய விடயத்தை விட கிட்டு மாமாவை சிறுவராக இருந்த காலத்திலே பார்த்திருக்கின்றேன். கிட்டு மாமாவினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்வியல், அவர் வெளிநாடுகளிலே உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்டமைப்புகள், தமிழர் நலன் சார்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய செயற்பாடுகள் என்கின்ற பார்க்கின்ற போது ஒரு 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 மனிதனுக்குள் இந்தளவு பெரிய ஒரு விடயம் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை உருவாக்கி இருந்தது. என்றால் சாதாரணமாகவே புலம்பெயர்ந்து நின்று வாழுகின்ற போது நாங்கள் பார்க்கின்றோம், புலம்பெயர் வாழ்வியலுக்குள் எங்களுடைய மனித மனத்தியாலம், ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மனத்தியாலம் எப்படி செலவாகின்றது பார்க்கின்றோம். அதை உணர்ந்து செயற்படுகின்றோம். ஆனால் தேசத்தை, தாயக தேசத்திலும் சரி, புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரங்களிலும் சரி, இந்த தமிழர் நலன் சார்ந்தும் மக்களினுடைய நலம் சார்ந்தும் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றும் இயங்கு நிலையில் இருக்கின்றனவா, அதை பார்க்கின்ற போது அது சரியாக இயங்குகின்றனவா, அது தவறாக இயங்குகின்றனவா என்பது பற்றிய வாத விவாதத்துக்கு நான் வரவில்லை. ஆனால் அவர் உருவாக்கி இருக்கின்றார். ஒரு நீண்ட தீர்க்க தரிசனம் சிந்தனை கொண்டு ஒரு தலைவரோடு ஒரு தளபதியாக இருந்தவருடைய சிந்தனை செயற்பாடு எப்படி இருக்கின்றது என்பது வியந்து பார்க்கின்றேன். அதை அடுத்த தலைமுறையினர் இது போன்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் களத்துல இருந்திருக்கிறாரு, இப்படிலாம் மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் ஒரு நெறிமுறையோட இருந்திருக்கிறார். இந்த பதிவு நீங்க சொல்ல வரீங்க. இன்னும் மற்ற முக்கியமான போராளிகள் புலேந்திரன் குமரப்பாவை பற்றியான தேடலின் போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? குமரப்பா புலேந்திரன் அண்ணியாக்கள் எப்படி இந்திய இராணுவம் எப்படி அவர்களை நம்பி கடலிலே அவர்கள் சாவடைகின்றார்கள் இல்லையா, அந்த அந்த சம்பவம் நாங்கள் எப்படி இப்போதெல்லாம் நம்பி எங்களுடைய கழுத்தை அறுத்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களாகத்தான் அந்த விடயங்கள் பார்க்க முடிகின்றது. ஈவந்தோ நாங்கள் இவரை கிட்டு மாமாவை எடுக்கிற நேரத்திலையும் நம்பிக்கையினுடைய துரோகத்தினுடைய எல்லை எங்கிருக்கும் என்றால் அது அண்மை நாடான இந்தியாவை சார்ந்ததாகத்தான் முழுமையாகவே இருக்கின்றதற்கான ஆதாரமாகத்தான் அவர்களுடைய சுவடுகளை படிக்கின்ற போதும் அவர்களுடைய சுவடுகளை எழுதுகின்ற போதும் உணர்ந்து கொண்டேன். ஒரு 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 நம்பிக்கையினுடைய துரோகம் எந்தெந்த வடிவங்களில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ இவர்களை பற்றி ஒரு 18 பேரை பற்றி நீங்கள் தேடி ஒரு சுருக்கமாக கொண்டு வந்திருக்கீங்கிறப்ப எதிர்காலத்தில் இவர்களை இன்னும் முழுமையாக அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறு, ஒரு தளபதி இப்போ 18 பேர் அடிக்கற்களாக இந்த மண்ணுக்கு இருந்திருக்கிறார்கள், இப்படி அந்த கட்டடன்றது அதுக்கு மேலே தான் இனிமேல் யார் வந்தாலும் கட்டணும், கரெக்டுங்களா? அப்படின்றப்ப அந்த 18 கற்களை இன்னும் தரமானதாக செதுக்கலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குது. சமூகத்துக்கு இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக, இன்னும் ஒரு தேடலோடு கூடிய ஒரு பதிவாக கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டம் எதிர்காலத்தில் இருக்குங்களா? நிச்சயமாக அந்த அந்த நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை முழுமையாக நிலவந்தான் செய்யணும் என்றது இல்லை. ஆனால் பல வகையில் அந்த நோக்கம் நிறைவடைவதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாகவும், ஒரு வகையான பூரிப்பும், ஒரு வகையான நாங்கள் ஏதோ செய்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அண்மையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பிரிகேடியர் தீவன் அண்ணியை பற்றி ஒரு புத்தகம் கனடாவிலே வெளியிட்டிருந்தார்கள். அவருடைய வரலாற்றை, அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரை பற்றி குறிப்பிட்ட குறிப்பேடுகளை, விடயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவர் பற்றி பிரிகேடியர் தீவன் என்கின்ற துணையிலே அந்த புத்தகம் வந்திருந்தது. பெருமிதம் அடைகின்றோம். ஏனென்றால் எங்களோடு கூட வாழ்ந்தவர்கள், நாங்கள் நாயகர்களாக பார்க்க வேண்டியவர்கள். நாங்கள் சினிமாவில் பார்க்கின்ற கதாநாயகர்களை பற்றி பேசவில்லை. நிஜத்திலே மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்தவர்களுடைய வாழ்வியல். அப்ப அவர்களை பற்றி, அவர்களுடைய வரலாறுகளை ஒரு தொகுப்பாக வருகின்ற போது பார்க்கின்ற போது ஒரு வகையான பூரிப்பும் ஒரு மன நிறைவும் இருக்கின்றது. என்றால் அவருடைய பிரிகேடியர் தீபன் அவர்களுடைய ஒரு நேர்காணல் 2008 இறுதியிலன்னு நினைக்கிறேன், இல்லை 9 ஜனவரியிலன்னு நினைக்கிறேன், அவருடைய பேட்டி ஒன்று குமுதம் நேர்காணலில் நான் எடுத்து பதிவு செய்திருந்தேன். யுத்த காலத்தில் இருந்துக்கிட்டு அவர் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அது இறுதியிலன்னு நினைக்கிறேன், பதிவு செய்திருந்தேன். ஒரு வியப்பான ஒரு ஆளுமையாகத்தான் அவர் இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த 18 பேரை பற்றியான
குறைந்தபட்சம் ஒரு தொகுப்பு வெளியில் வரணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எங்களை போன்றவர்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அடுத்த தலைமுறைகளுக்கு தேடும்போது அது கிடைக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். அதுக்காக தான் அதை பற்றி விரிவாக கொண்டு வருவீங்களா? அந்த முயற்சியில் இருக்கீங்களா? அந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான அவர்களுடைய வரலாறு, அவர்களோடு வாழ்ந்தவர்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் எடுத்து அதை பரிசீலனைகளுக்கு உட்படுத்தி, என்றால் ஒருவர் ஒரு வரலாற்றை சொல்லிவிட்டு சென்று விடுவார், அந்த வரலாற்றை மற்றொருவர் வேறொரு வடிவத்தில் சொல்லுவார், அல்லது அது நடந்ததாக உண்மையா இல்லையா என்பதை தேட வேண்டிய தேவையும் வருங்காலத்தில் அது புனைவுகளா மாறிவிடும், மாற்றி இருப்பாங்க. அப்ப அது இல்லாமல் புனைவுகள் அற்ற ஒரு உண்மை சம்பவங்களோடு கூடிய வரலாற்றை பதிவு செய்கின்ற நோக்கோடு அதற்கான முன்னெடுப்புகள் இடம்பெறுகின்றது. குறைந்தபட்சம் என்னால் முடிந்த வரையில் இந்த மாவீரர்களுடைய சுவடுகள் விழுதுகளாக, குருதிச்சுவடுகளாக பத்திரிகைகள், சஞ்சிகைகளிலே அவ்வப்போது கூட இருந்தவர்கள், அவர்களோடு கூட பயணித்தவர்கள், அவர்களோடு கூட வாழ்ந்தவர்கள், வீரச்சாவடைகின்ற போது அவர்களை பற்றி எழுதியிருக்கின்ற தொகுப்புகளை விழுதுகளாக 3 பாகங்கள் தொகுத்திருக்கின்றேன். அதே கரும்புலிகளினுடைய வரலாறுகள் கிட்டத்தட்ட 350 மேற்பட்ட கரும்புலிகளினுடைய சுவடுகள் தொகுப்பாக இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது. தொகுத்து புத்தகத்துக்கான வடிவமைப்போடு அந்த விடயங்கள் இருக்கின்றன. முடிந்த வரையில் அவர்களுடைய குறுகிய வரலாற்றையாவது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் நீங்கள் கூறுவது போன்று ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் வரலாறுகளையும் அவர்களோடு கூட இருந்தவர்கள் உருவாக்க வேண்டும். அது ஒரு நீண்ட பணி, நீண்ட காலம் எடுக்கும் அந்த வேலையை நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு. அது ஒருவருடைய செயற்பாடு அல்ல, ஒரு கூட்டு முயற்சிகளால் தான் நாங்கள் அதுகளை கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளுக்கான கலந்துரையாடல்கள் அண்மை காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது ஆரோக்கியமான கலந்துரையாடல்களாக இருந்து அந்த விடயங்கள் நிறைவடையும் என்ற நம்பிக்கை தற்போதைய கலந்துரையாடல்களில் தெரிகின்றது. பொதுவாக உங்களுக்கு ரஷ்ய எழுச்சிக்கு பிறகு ரஷ்ய போர் இலக்கியங்கள் வருது, எல்லா மொழிகளிலும் வருது, எல்லா நாடுகளுக்கும் போகுது. அப்படியாக 80களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்ய போர் இலக்கியங்கள் தமிழ்நாட்டிலையும் சேலத்திலையும் எல்லா கட்டமைப்புலையும் எல்லாருமே குறிப்பாக இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள்கிட்ட அது இருக்கும். நிறைய அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கூட வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட வீரியமான ஒரு போர்க்களத்தை கண்ட, ஒரு இன அழிப்பு களத்தை கண்ட இனம் தமிழ் இனம். இந்த மக்களிடம் இருந்து அப்படியான ஒரு போர் இலக்கிய நூல்கள் இல்லை, குறைவாக இருக்குது. மிக பெரும் ஒரு விசாலமான ஒரு யுத்த களத்திலிருந்து வெளியில் வந்திருக்கு 17 ஆண்டுகளில். ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இஸ்ரேலை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எவ்வளவோ திரைப்படங்கள் வெளியில் வந்திருக்குது, நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் இருந்துட்டு வந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு இஸ்ரேலிய ஒரு எழுதிய புத்தகம், எடி ஜெமின் நினைக்கிறேன், அவர் எழுதின அந்த புத்தகம் அவருடைய இஸ்ரேல் வதை முகாமிலேருந்து எப்படி மீண்டு இன்னைக்கு 100 வயதை கடந்தவர் இறந்திருக்கிறாரு. சந்தித்த சவால்கள் எப்படி, நெருக்கடி எப்படி, சித்திரவதை எப்படி, வெளியில் வந்த பிற்பாடு சமூகத்தை எதிர்கொண்டது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு புத்தகம். அது கொஞ்சம் உலுக்கி எடுத்தது எல்லாருமே, உலகம் முழுக்க அந்த புத்தகம். அப்படியான புத்தகங்கள் ஏன் நம்மக்கிட்ட இல்லை, அந்த தேடல் இல்லை அப்படின்றது இருக்குது. அதனுடைய ஒரு இதுதான் உங்களுக்கு இந்த மௌனத்தின் மௌனம்ன்ற சிறுகதை தொகுப்பு கதைகள். இதை ஒரு கதைகளாக தான் பார்க்க முடியுது. ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியான ஒரு நாவல் மாதிரி கொண்டுட்டு வர மாதிரி உண்மை சம்பவங்களை பின்னணியாக வைத்து ஒரு ஃபெட்ரிக் ஃபோர்சைத்தினுடைய அந்த புத்தகங்கள்லாம் வரப்போ உலக புகழ்பெற்ற படைப்பாளிகள் எல்லாருமே விரும்பி பார்க்குறதுக்கு உண்மை சம்பவங்களை மையம் வைத்து அந்த நாவல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். போர் இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள்லாம் அந்த மாதிரி ரஷ்ய இருக்குது. தமிழில் குறிப்பாக அந்த ஈழ மண்ணிலிருந்து இப்படியான எழுத்து வெளியில் வருவதற்கு ஒரு தடையாக இருப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு 3 முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே பார்க்கலாம். ஏனென்றால் ஒன்று, பயங்கரவாத தடை சட்டம் தாயக தேசத்திலே இன்னும் இறுக்கமாக இருக்கின்றது. இந்த படைப்புகளை நோக்கி வருகின்ற போது அண்மை காலமாக ஒரு நாங்கள் இணையங்களிலே அதிகமான செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எழுத்தாளர் தீவச்செல்வன் அவர்கள் எழுதிய நாவல் தடைக்குட்படுத்தப்பட்டு இன்னும் அதுக்கான இதுகள் இல்லாமல் இருக்கிற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையும் இருக்கின்றது. அதே போன்று இந்த தாயக தேசத்திலே நான் முன்னர் கூறியது போன்று எழுத்தாளர்களாக இருந்தவர்கள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எழுதாமல் அல்லது சிறுகதையோ நாவல்களோ எழுத தெரிந்தும் அதை பற்றி எழுதாமல் சிந்திக்காமல் இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் ஒரு அடக்குமுறைக்குள்ளே வாழுகின்ற
மக்கள் கூட்டமாகத்தான் அவர்கள் இன்னும் இருக்கு, இன்னும் அந்த சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடியவர்களில் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் மத்தியில் எழுத்தாளர்களாக இருக்கின்றவர்கள் ஏன் நாங்கள் விடுதலை போராட்டத்தை பற்றி எழுத வேண்டும், ஏன் விடுதலையினுடைய நிலப்பரப்புக்குள் வாழ்ந்தவர்களை பற்றி எழுத வேண்டும், ஏன் தமிழகத்தை பற்றி எழுத வேண்டும். இப்ப சில சொல்லாடல்களை எழுதுவதையே தவிர்க்கின்ற எழுத்தாளர்கள் என்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். தமிழகம் என்கின்ற சொல்லாடல் வரக்கூடாது, தமிழ் என்கின்ற சொல்லாடல் வரக்கூடாது, தமிழகம் தேசிய கொடி மாவீரர்கள் என்கின்ற சொல்லாடல்கள் எல்லாம் வரக்கூடாது, போரினுடைய அவலம் சித்தரிக்கப்படக்கூடாது, அது அது ஒரு வகையான மன உளைச்சலை சமூகத்துக்கு தந்துவிடும் என்கின்ற மாதிரியான கருத்தியல்களோடு எழுதுகின்ற எழுத்தாளர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எழுதுவார்கள், கற்பனையில் காவியம் படைப்பார்கள், அதிகமான படைப்புகளை கவிநயத்தோடும் போர்க்களத்தை பற்றியான ஒரு உண்மை நாவல் வெளியில வரதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அது ஒரு புறம். அப்படி அதுக்குள்ள இருந்து எழுதக்கூடியவர்களாக அதுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் ஏதோ ஒரு படைப்பை எழுதிவிட முடியும் என்கின்ற எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி அவதூறுகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வீசுவார்கள். இன்றைய சமூகத்தில் நாங்கள் அதிகமாக எதுக்கு அச்சப்படுகின்றோமே இல்லையோ, இணையத்தில் வருகின்ற அவதூறுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஒரு வகையான அச்சம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவர்கள் சார்ந்து வாழுகின்றவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய நிலை, அவர்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், ஏன் இந்த அவதூறுக்குள்ள போய் விழுவான், ஏன் இந்த அச்சுறுத்தலுக்கு போய் விழுவான், அமைதியாகவே இருந்து விட்டு போவோம் என்கின்ற எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 3 விதமான விடயங்களையும் கடந்து ஒரு படைப்பு வருகின்றதாக இருந்தால், அந்த படைப்பை வருவதற்கு முன்னரே அந்த படைப்பு மக்களுக்கோ எதிரானது என்கின்ற பிரச்சாரமா வந்துடும், உருவாக்கி விடுவார்கள். எல்லாத்தையும் கடந்து ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை கொண்டு வந்து நிறுத்துவதாக இருந்தால், அவன் இத்தனை படிகளையும் அவதூறு படிகளையும் அச்சத்தையும் கடந்துதான் வந்து நிற்க வேண்டும். யார் ஆதரிப்பார்கள்? நெருக்கடி வரும்போது அப்ப அவருக்கு வந்ததுதான் நாளைக்கு நமக்கு வரும். அச்சுறுத்தல் பலவிதமான தொலைத்தொடர்பு எண்களை எடுத்து பல நாடுகளிலிருந்து அச்சுறுத்துவார்கள். சிலர் வந்து பல நாடுகளுக்கு போய்க்க தடை பண்ணி இருக்கின்றார்கள், போக முடியாத அளவுக்கு இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்போ ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு இலக்கியம் அவனுடைய நாளாந்த வாழ்க்கையை பாதிக்கின்ற உண்மை சம்பவங்களை சொல்வதனால் அவனுடைய வாழ்வியலையே பாதிக்கின்றது என்ற அடிப்படையில் மௌனம் காத்து படைப்பாளிகளுக்கு கடிவாளம் பூட்டி விட்டார்கள் என்கின்ற நிலைமை மாதிரி அவர்கள் மௌனம் காத்திருக்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது. இதில் என்ன ஒரு கேள்வின்னா, உங்களுக்கு வந்து மற்ற மக்களை போல இது இங்கே இடப்பட முடியாது, சொல்லக்கூடாது. குறிப்பாக ஈழ மக்கள் வந்து யுத்த காலத்தில் நெருக்கடிகளையும் இன்னும் பல்வேறு சிக்கல்களையும் அனுபவித்தவர்கள், அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள். வெறும் அவதூறு மட்டும் அவங்கள வந்து ஒன்றும் செய்திட போகிறதில்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். ஆனாலும் கூட இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படைப்புகளை வந்து கொண்டுட்டு வர்றதன் மூலமாக நமக்கான வேர்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு முக்கியமான பதிவாக இருக்குன்றது தான் நான் அதை சொல்ல வரேன். நிறைய எழுத்தாளர்கள் நான் சந்திக்கும் போது கேட்குறதுன்னா, ஏன் நீங்கள் இந்த மாதிரியான படைப்புகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கலன்றது தான் கேட்குறேன். அதே கேள்வி தான் உங்ககிட்ட வைக்கிறேன். அதில் ஒரு பகுதியை தான் இப்போ இந்த மௌனத்தின் மௌனம்ன்ற உங்களுடைய படைப்பு, அந்த புத்தகம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் வந்து அந்த நான் எதிர்பார்த்ததை சிறுகதைகளாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒன்று மிக சிறப்பான இந்த சிறுகதைகளுக்குள்ளாக உங்களுக்கு ரொம்ப ஆழமான பதிஞ்ச ஒரு கதையை பற்றி சொல்ல முடியுங்களா? நான் ஒரு சிறுகதை எழுத்தாளன் அல்ல. உண்மையாகவே துறை சார்ந்த கற்றலுக்குள் இருக்கக்கூடிய வாழ்வியலோடு என்னுடைய எழுத்து பயணம் ஆரம்பமாகிறது. அதுக்கு பின்னர் போர்க்கால சுவடுகளை பதிவு செய்கின்ற ஒரு கட்டுரை ஆவண சார்ந்த விடயங்களை தேடி தேடி எழுத ஆர்வமுடைய ஒரு எழுத்தாளராகத்தான் நான் என்னை பார்க்கின்றேன். ஒரு சிறுகதையை எழுதுவது என்பது அதுக்கு ஒரு வரையறை இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஆரம்பத்திலே இருந்தே இருந்தது. கவிதை எழுதுவதாக இருந்தால் அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. புது கவிதையாக இருந்தால் இப்படி எழுத வேண்டும், மரபு கவிதையாக இருந்தால் இப்படி எழுதணும் என்று அந்த பல கவிஞர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எழுத தூண்டுவிக்கவில்லை. எழுதணும் என்ற எண்ணத்தையோ எழுதணும் என்ற ஆர்வத்தை கொண்டு வரவில்லை.
ஆனால் படைப்பாளிகள் இன்னொரு படைப்பாளியை உருவாக்க வேண்டும். அதைத்தான் தேசிய தலைவர் எப்போதும் சொல்வார். புதியவர்கள் உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் அவர்களுடைய அறிவுசார் திறனோடு அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு சரியென்கின்ற விடயங்களை தேசத்துக்கு எந்த குந்தகமும் இல்லாது படைக்க வேண்டும். அது எந்த வகையான படைப்பாக இருக்கட்டும், அது எழுத்தாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், அல்லது எந்த இலக்கிய வடிவமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எந்த வடிவமாக இருந்தாலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதில் தேசிய தலைவரை விட ஒருவர் இருக்கிறாரான்னு கேட்டால் எனக்கு இல்லை, அப்படி ஒருவரை நான் காணவில்லை. ஆனால் 2009க்கு பின்னர் அவனுடைய உள்ளுணர்வுகளை எழுதுகின்ற போது வருகின்ற அந்த படைப்பிலக்கியங்கள் வாழ்வியலில் உயிரோட்டமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டேன். அவனுடைய உள்ளுணர்வு, அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு, அவன் பார்த்த விஷயத்தை தான் எழுதுறான். வேறு ஒரு ஒன்றையும் கற்பனையா எழுதி போட்டு போயில, கற்பனையா ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு போயில, உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றான். அந்த உண்மை சம்பவம் உயிரோட்டமாகத்தான் இருக்கு. கலநயத்தோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் முதல்ல ஒரு கவிதை நூலை வெளியிட்ட போது பல சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தார்கள், பல மாதிரியான கேலி விடயங்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது எனக்குள்ளே நான் எடுத்துக்கொண்டேன், சொல்பவர்கள் சொல்லுகின்ற இடத்தில் சொல்லிக்கொண்டே நிற்பார்கள். நாங்கள் போக வேண்டிய பாதையும் இலக்கும் எங்களை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். இதை செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க, பொதுவாக சொல்லிட்டு இருக்க பேசிட்டு இருக்கோம், செய்ய மாட்டாங்கன்னு ஒரு இது உண்டுங்க. சொல்கிற மாதிரி அவங்களாம் சொல்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறவங்க விமர்சனம் மட்டும் பேசுறதுக்குனே இருக்கிறவங்க அப்படி தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க. செயல் அப்படின்ற போது அதில் அப்படியான எழுத்துலகில் நிறை குறைகள்லாம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இலக்கணம் இருக்குது, ஒன்றுக்கும் அந்த இலக்கணத்தை ஒரு காலகட்டத்திலையும் உடச்சி வெளியில் வந்தது தான் புது கவிதைகள் எல்லாம். மரபு கவிதைகளை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றது புது கவிதைகள். அதுலேருந்து ஒன்று மாறுபட்டது வரட்டும் ஒரு படைப்பாளர் என்னவா வரட்டும், சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுதோ அந்த அளவில் எடுத்துக்கணுன்ற மாதிரி. இந்த சுவத்துக்குள்ளக மட்டும்தான் நிற்கணுன்றது படைப்பு இல்லை, அது படைப்பாக பார்க்கவும் முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தாண்டி இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கல. இந்த மௌனத்தின் மௌனம் நூலை கதைகளை உருவாக்குகின்ற போது நான் ஒரு சிறுகதை புத்தகமும் படித்தவன் அல்ல, ஒரு சிறுகதை நூலும் வாசிச்ச அனுபவம் எனக்கு இல்லை. ஆய்வு கட்டுரைகள் பல வாசித்திருக்கின்றேன், கட்டுரை ஆசிரியர்களுடைய புத்தகங்கள் வாசித்திருக்கின்றேன். நாவல்களோ சிறுகதைகளோ படித்து அனுபவம் இல்லை, வாசித்து அனுபவம் இல்லை. அதை படிப்பதற்கான நேரமும் அல்லது படிப்பதற்கான சூழலையும் நான் உருவாக்கி கொள்ளவில்லை. மரத்தி என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஈழத்திலே இருந்து தொடர்பு கொண்டிருந்தார். அவர் என்னுடைய இந்த நான் எழுதுகின்ற கட்டுரைகள் பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கோ யாரெல்லாம் தேடி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்னோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது பேசியிருந்தார். நான் என்னை விட மூத்தவர், போர்க்கால சூழலுக்குள் வாழ்ந்த ஒரு குடும்பம், போராளிகளை கொண்ட குடும்பமாக வாழ்ந்தவர்கள். பேசியிருந்தார், நான் ஒரு சிறுகதை புத்தகத்தை உருவாக்கி இருக்கின்றேன், அந்த கதை புத்தகத்தை நீங்கள் படித்து உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது, ஒவ்வொரு கதைகளையும் படிக்கின்ற போது உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றுகின்றது என்பது உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று. அப்போ நான் அதை மறத்து விட்டேன் முதல்ல ஆரம்பத்தில். ஏனென்றால் நான் சிறுகதை புத்தகங்கள் பற்றி படித்தவன் அல்ல. அவர் சிறுகதை புத்தகத்தை எழுதியிருக்கின்றார், அந்த நூல் வெளிவரப் போகின்றது, அந்த நூல் சரியா என்பதை பார்த்து ஒப்புவிக்குமாறு கூறுகின்றார். அது பெரிய பணியாக இருக்கின்றது. அப்போ நான் கூறினேன், வேறு சிறுகதை எழுதுகின்றவர்களை தெரியும், அவர்களை தொடர்புபடுத்தி விடுகின்றேன், அவர்களோடு நீங்கள் பேசுங்கள், அவர்கள் உங்களுடைய நூலை படித்து அவர்களுடைய அனுபவ பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வார், திருத்தங்கள் இருந்தால் ஏதாவது சொல்லுவார், அதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு பல சிறுகதை எழுத்தாளர்களை தெரியும், நான் பலரோடு பயணித்திருக்கின்றேன், பலரை பார்த்திருக்கின்றேன், பலருடைய புத்தகங்களை படித்திருக்கின்றேன், நான் இந்த புத்தகத்தை உங்களிடமிருந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பமும் ஆர்வமும் தான் என்னிடம் இருக்கின்றது. காலம் நீடித்தால் பரவாயில்லை, உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்து உங்களுடைய கருத்து ஒன்றையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் முன்னரே குறிப்பிட்டேன், புத்தகம் பார்க்கறதுல எனக்கு ஒரு அச்சமும் இல்லை, பார்ப்பேன். ஆனால் அதில் சரிவிலை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனா என்று கேட்டால் நான் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் அது கதையா சிறுகதையா அல்லது ஒரு தொடர் கதையான்றது நாவலான்றது தெரியாத வடிவமாக இருந்தாலும் அதை வாசிக்கின்ற போது நான் என்ன உணர்ந்து கொள்ளுகின்றேன் என்பதை வெளிப்படையாக கூறுவேன் என்று அவருடைய சிறுகதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். 26 கதைகள் கொண்ட புத்தகம் அது. ஒவ்வொரு கதைகளையும் படிக்கின்ற போது
ஒன்றோடு மற்ற கதைக்கான தொடர்பு இல்லை, ஆனால் அந்த கதையினுடைய போக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஒன்று இருவரிலிருந்து உரையாடுகின்றவாறு அந்த கதை அமைந்திருக்கின்றது. இருவருக்கு இடையிலான உரையாடல், கணவன் மனைவிக்கு இடையிலான உரையாடல் எப்படி ஒரு சாதாரணமான குடும்பத்தில் எப்படி நடக்குமோ அப்படியான உரையாடலோடு அந்த கதை ஆரம்பித்து முடிவடைகின்றது. ஒரு கதையை எடுத்து நோக்கின்ற போது ஒரு கதை சொல்லி ஒரு கதையை சொல்லுகின்றார், இப்படி நடந்தது என்று சொல்லுகின்ற பாணியில் அந்த கதை 26 கதைகளும் வேறு வேறு கோணங்களில் இருந்தது. அந்த 26 கதைகளும் பல மணி நேரங்கள் விவாதித்தோம் இருவரும். ஒவ்வொரு கதைகளும் இந்த கதையினுடைய நோக்கம், சாராம்சம் என்னவாக இருக்கின்றது, இந்த கதையிலிருந்து நான் என்னத்தை உணர்ந்து கொள்கின்றேன், சமூகத்துக்கு என்னத்தை சொல்ல வருகின்றீர்கள், நீங்கள் நினைக்கிறது சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற செய்தி நான் சொல்லுகின்றேனா என்றது வரைக்கும் நாங்கள் அந்த கதைகளை விவாதித்தோம். விவாதிக்கின்ற போது மரத்தி என்கின்ற எழுத்தாளர் சகோதரி கூறியிருந்தார், நிலவன் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் வருகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுக்கு நாங்கள் இது தை மாத காலப்பகுதியில் இந்த கலந்துரையாடல் போய் கொண்டிருக்கிறது. மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் வருகின்றது. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்த்து, நீங்கள் அனுபவித்து, உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள், உங்களோடு தொடர்புடைய சம்பவங்கள் அல்லது உங்களோடு தொடர்புடையவர்கள் இருக்கின்ற சம்பவங்களில் அந்த சம்பவங்களை உங்களுக்கு என்ன வடிவில் எழுத வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ எழுதுங்கள். அது 3 தொடக்கம் 5 பக்கங்களுக்குள் இருக்கின்றவாறு அந்த வடிவத்தை எழுதுங்கள். ஒவ்வொரு கதைகளையும் எழுதி அந்த உண்மை சம்பவங்கள் நினைவுக்கு வருகின்ற போது அது அப்படித்தான் கதை எழுதுவதென்று தெரியாது எழுதி நான் 50 கதைகள் எழுதியிருந்தேன். 50 கதைகள் எழுதி 27 கதைகளை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் எழுதியிருந்தேன். ஏனென்றால் மாவீரர்களினுடைய நாள் நவம்பர் 27. அந்த 27 கதைகள் 27 தலைப்புகளை கொண்டிருக்க வேண்டும், 27 உண்மை சம்பவங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த உண்மை சம்பவங்கள் முள்ளிக்குளம் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரையிலும் இன்று வரை போராடுகின்ற மக்களுடைய கதைகளாக இருக்க வேண்டும், உண்மை சம்பவங்களோடு இருக்க வேண்டும். சிலருடைய கதைகளில் உண்மை சம்பவங்களில் வருகின்ற போர் தொடங்கிய இடம், திறந்த இடம், முடிஞ்ச இடம். அப்ப அந்த உண்மை சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுடைய பெயர்களை அவர்களுடைய பாதுகாப்பு கருதி மாற்ற வேண்டும் என்று உருவாக்கிய புத்தகம் தான் மௌனத்தின் மௌனம். இதற்கு பின்னர் நான் இந்த கதை எழுதுகின்றவர்களிடம் இந்த புத்தகத்தை பார்வைக்கு கொடுத்திருந்தேன். என்ன சொன்னாங்க அவங்க படிச்சு? அவர்கள் வியந்து பார்த்தார்கள். நிலவன் கட்டுரை புத்தகங்களை விடுத்து நீங்கள் சிறுகதை எழுதலாம் அப்படி என்றார்கள். ஆனால் சிறுகதை எழுதுவது என்ற நோக்கம் இல்லை. ஆனால் என்னோடு பேசுகின்றவர்கள், இப்ப நாங்கள் அன்பாக பேசுகின்றவர்கள், எங்களை தட்டி கொடுத்து பேசுகின்றவர்கள் சொல்வார்கள். என்னுடைய நண்பர் தமிழ் சிலம்பரசன் நெடுகளும் சொல்லுவார், இலக்கிய இதுல எல்லா விதமான வடிவங்களும் பெற வேண்டும், தனிய ஒரு வடிவத்துக்குள் இருந்து இலக்கியத்தை படைத்து விடக்கூடாது, அது பல வடிவங்களில் என்றால் ஒவ்வொருவருடைய ரசனையும் வேறு வேறாக இருக்கும். சிறுகதை படிப்பவர்கள் கவிதை படிக்க மாட்டார்கள், கவிதை படிப்பவர்கள் சிறுகதை படிக்க மாட்டார்கள், நாவல் படிக்க மாட்டார்கள், அல்லது கட்டுரை புத்தகங்களை வாசிக்க மாட்டார்கள். அவர்கள் வாசகர்களுடைய இலக்கை வைத்து, எந்த வாசகர்கள் கூட்டத்துக்கு இதை சென்றடைய செய்ய வேண்டும் என்பதை வைத்து எழுத வேண்டும் என்று கதைகள் எழுதி முடித்து விட்டேன். கதைகளை எழுதி முடித்துவிட்டு நள்ளிரவு நேரம் இருக்கும் நண்பருக்கு தொடர்படுத்தேன். கதைகள் புத்தகமாக எழுதி முடிந்து விட்டது. புத்தகத்துக்குரிய கதைகளும் தயார் செய்து விட்டேன். அப்ப எழுத்தாளர் மரத்தியும் நானும் இருந்தால் அந்த கதைகளை முழுமையாக்குகின்றோம். இந்த கதைகளை போராட்ட கட்டமைப்பினுடைய வடிவத்துக்குள் பார்க்க வேண்டும். அதில் இருவருக்கு பார்க்க கொடுக்கின்றேன். ஒரு படைப்பாளியாக உங்களிடமும் இந்த கதைகளை தருகின்றேன். இந்த கதைகளை பார்த்து உங்களுடைய அனுபவம், இந்த கதைகளை படிக்கின்ற போது உங்களுக்கு என்ன மாதிரி என்றால், அவர் நாவல்கள் சிறுகதைகள் வாசிக்கின்ற ஒரு வாசிப்பாளர் என்னுடைய நண்பர். அப்ப நான் அவரிடம் கொடுத்தேன் பார்ப்பதற்கு. பார்த்து முடிந்ததும் சொன்னார், அருமையான கதைகள், அந்த கதைகளில் நான் என்னத்தை வாசகருக்கு சென்றடைய வேண்டும் என்று நோக்கத்தோடு எழுதினேனோ அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னர் தான் இதை வேகமாக நூலாக்க வேண்டும் என்கின்ற கொடுத்திருந்தீங்க. அவங்க சொன்ன கருத்து என்ன சொன்னாங்க? அவங்கள் வாசிச்சு போட்டு புத்தகத்தினுடைய கதை போக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்ன, ஒரு காதலை விட
பெரியது தேசத்தை காதலிப்பது. 2 காதலர்கள், பாடசாலை நண்பர்கள், ஒரு கதை. உண்மையாகவே போராட்டத்துக்கு இணைந்து கொண்ட 2 போராளிகளுடைய உண்மை சம்பவம். முள்ளிக்குளத்திலிருந்து இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். அவர்கள் நீண்ட காலம் பாடசாலை நண்பர்கள். மடு தேவாலயத்தினுடைய நிகழ்விலே அவர்கள் இருவர் சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு காதல், அதை சொல்ல முடியாத வயதில் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை பற்றி, அவர்களுடைய திருமணம் பற்றி அல்லது அவர்களுடைய வாழ்வியல் பற்றி சிந்திக்காத ஒரு காதல் அவர்களுக்குள் இருந்தது. 2 பேரும் நின்று பேசுகின்றார்கள். அவர்களுக்குள் ஒருவர் புரிந்து கொள்கின்ற விருப்பம் இருக்கின்றது. ஆனால் இடப்பெயர்வும் ஆரம்பிக்கின்றது. இந்த இடப்பெயர்வுக்குள் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்ற போது இருவரும் முடிவெடுக்கின்றார்கள், எங்களுடைய காதலை விட இந்த தேசத்தின் மேல் நாங்கள் வைத்திருக்கின்ற காதல் பெரியது, நாங்கள் இதுவரும் போராளிகளாக செல்ல வேண்டும் என்று செல்கின்ற அந்த காதல் என்ற தேசத்துக்குள் ஒரு போராட்டத்துக்குள் எப்படி ஒரு காதல் இருந்திருக்கின்றது என்பதை என்னால் போராளிகளாக வந்தவுடன் அவர்களுடைய சுயவிவர கோவையை எடுப்பார்கள். அப்போது கேட்பார்கள், நீங்கள் யாரையாவது விரும்பி இருக்கின்றீர்களா, அல்லது உங்களுக்கு யார் மேலும் விருப்பம் இருக்கின்றதா என்றதெல்லாம் கேள்விகளாக துடிப்பார்கள். அவர்களுடைய சுயவிவர கோவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் அவர்கள் இருவருடைய பதில்களும் இவ்வாறே இருந்தது. வியந்து பார்த்தேன். என்றால் இந்த தேசம் ஒரு எப்படியான இளைய சமூகத்தை உருவாக்கி, காதலை விட இந்த தேசத்தின் மீது கொண்டிருக்கின்ற காதல் பெரியது, அதற்காக தான் நாங்கள் உள்ள போராளிகளாக வருகின்றோம் என்று இருவரும் உரையாடிய விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதை கதையாக எழுதியிருப்பேன். இப்படிதான் இந்த கதைகள் 27 கதைகளும் 27 சம்பவங்களோடு தொடர்புடைய கதைகளாக, உண்மை சம்பவங்களோடும் அந்த உண்மை சம்பவங்களோடு அனுபவித்தவர்களுடைய அனுபவங்களையும் சொல்லுகின்ற கதைகளாக அமைந்திருக்கின்றது. ஏன் அந்த மௌனத்தின் மௌனங்கள், அது தலைப்பே வித்தியாசமா இருக்குங்களா? அது என்ன? ஏன் அந்த மௌனம் என்பது சொல்ல முடியாத உணர்வு. அந்த மௌனத்தின் மௌனங்கள்ன்றது எப்படி? மௌனத்துக்குள் ஒரு மௌனம் இருக்கின்றது தானே. அமைதியாக இருக்கின்றோம் என்றால் அந்த அமைதிக்குள் இன்னும் ஒரு அமைதி இருக்கின்றது. அதை தட்டி எழுப்புகின்ற போதுதான் அந்த உணர்வுகள் வெளியிலே சிதறி வருகின்றது. அந்த மௌனம் இன்னும் ஒரு மௌனத்தை கொண்டிருக்கின்றது என்று ஆயுதம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மௌனம் இன்னும் ஒரு மௌனத்தை கொண்டிருக்கின்றது. அது தேசத்தின் மேல் இருக்கக்கூடிய, தேசத்தில் நடந்த, தேசத்தின் மேல் கொண்டிருக்கக்கூடிய காதலை சொல்லுகின்றது, வீரத்தை சொல்லுகின்றது, அவர்களுடைய விட்டு கொடுப்பை சொல்லுகின்றது, அனுபவ பகிர்வை சொல்லுகின்றது. என்றால் ஒரு கதை, போராளிகள் தங்களுக்கு வந்த சாப்பாட்டை பங்கருக்கு இருந்த மக்களுக்கு கொடுக்கினோம். களத்தில் நிற்கிற போராளிகள் அவர்களை பாதுகாக்கின்ற அந்த களத்தை விட்டு பின்னோக்கி நகர வேண்டும். ஆனால் மக்கள் உள்ளுக்குள்ள நிற்கின்றார்கள் என்று சண்டையை எதிர்கொள்ளுகின்றார்கள். அந்த பதுங்குகுழிக்குள் இருந்த மக்களை காக்கின்ற போது அவர்கள் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்து தண்ணியோடு வாழுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. 2-3 நாட்கள் உணவின்றி வாழுகின்ற நிலைமையும், இருக்கின்ற உணவு பறிக்கைகளை அவர்கள் சாப்பிட்டு வாழுகின்ற நிலைமையும் அந்த பதுங்குகுழிக்குள் இருக்கின்றதை கண்டு தங்களுக்கு வந்த சாப்பாட்டை கொடுக்கின்றார்கள். ஒரு போராளியினுடைய அனுபவம் தான் அந்த கதை. அவர் சொன்ன உண்மை சம்பவத்தை தான் அந்த கதையாக. அப்ப ஒரு தேசம் ஆயுதம்தான் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது, அதற்குள் ஒரு மௌனம் இருக்கின்றது. அந்த மௌனம் பலவிதமான விடயங்களை கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த கதைகள் ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் அந்த புத்தகத்துக்கான பெயரை எடுத்திருந்தோம். நல்லது. தொடர்ந்து புத்தகங்களை பற்றி நம்ம பேசுவோம், உரையாடுவோம். நன்றி. நன்றி.